12வது அதிகாரம் 6வது வசனம். ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க, ஜெபிச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தம்பி ஜெபிக்கும் பொழுது ஜெபித்தார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்போம். ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனம் வாசியுங்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனின் தேவஜனமே, நீ சத்தமிட்டு கெம்பீரிப்பாயாக. அல்லேலூயா. ஏன் நீ சத்தமிட்டு கெம்பீரு? உன் நடுவில் இருக்கிற கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆராதனையிலையும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்ற வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறதா என்ற கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், நான் உன் நடுவிலே இருக்கிறேன். எத்தனை பேர் கையெழுத்து சொல்றீங்க? எத்தனை பேர் கையெழுத்து சொல்றீங்க? அல்லேலூயா. நான் உன் நடுவிலே இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆகையினால நீ கம்பீரிப்பாயாக. ஆமென். ஆமென். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். எதினால் என்னோடு ஆமென், ஆமென். எதினால் என்னோடு வருவதினால் ஆண்டவர் உங்களோட கூட இருந்தால் இந்த ஆராதனையில நீங்கள் கெம்பீரித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்கிறவருடைய இருதயங்கள் துடித்துக் கொண்டே இருக்கும். ஆமென். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் நடுவில் இருக்கிறேன். ஆமென். உன் நடுவில் இருக்கிறேன். சிறியவராக அல்ல, ஒடுக்கப்பட்ட தெய்வமாக அல்ல, பெரிய தெய்வமாக இருக்கிறேன். அல்லேலூயா. கையசை சொல்லுங்க, ஆண்டவரே நீ பெரிய தேவா. சத்தம் காணாது. இயேசுவே நீ பெரிய தேவா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? வானம் அவருக்கு சிங்காசனம். அல்லேலூயா. அவருடைய கதிரையின் அளவு எந்த அளவு? அது வானம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சில கிரகங்கள் நம்முடைய பூமியை சுற்றி பலவிதமான கோள்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. சில கோள்களுக்கு நாங்கள் பிரயாணம் பண்ணுவதற்கு கடும் வேகமாய் விண்வெளியில போனாலும் சில கோள்கள் 7 வருஷம் 8 வருஷமும் போகக்கூடிய கோள்கள் இருக்கிறது. இந்த அண்ட சராசரம் கர்த்தருடைய சிங்காசனம். அல்லேலூயா. இந்த பூமி அவருடைய பாதப்படி. ஆமென். அல்லேலூயா. அந்த பெரிய தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். ஆமென். நன்றி சொல்லுங்க, இருதயத்துல கைய வச்சு. அதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஏழை என் மேல நீர் அன்பா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவன் அற்புதங்களை செய்து எங்களை சந்தோஷப்படுத்துவார். தேவன் அற்புதங்களை செய்து எங்களை கம்பீரிக்க பண்ணுவார். தேவன் அற்புதங்களை செய்து எங்களை மகிழ்ச்சியாக்குவார். அல்லேலூயா. எங்கள் நடுவிலே இருக்கிற கர்த்தர் எங்களுக்காக அற்புதங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. காலை வேளையில கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப சொல்லுங்க, இயேசு எனக்காக அற்புதம் செய்வார். இயேசு எனக்காக அற்புதம் செய்வார். இயேசு எனக்காக அற்புதம் செய்வார். இயேசப்பா எனக்காக அற்புதம் செய்வார். முன்னுக்கு இருக்காங்க, சொல்லுங்க, இயேசு எனக்காக அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நெருக்கத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேனப்பா. ஜீசஸ். ஓ ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி பரிசுத்த. யாவரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நீ நல்லவர், நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ஓ இயேசுவே. ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க. கண்களை மூடி
வேண்டாத பல வீணங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே. வேண்டாத பாவங்கள், வேண்டாத பாவங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. சந்தோஷமான செய்தியை தடுக்கிற பாவத்தின் வல்லமை, மகிழ்ச்சியான செய்தியை தடுக்கிற பலவீனத்தின் அதிகாரங்கள் மடியட்டுமே. ரெண்டு கையை நல்லா உயர்த்து. ஓகந்த காணிக்க எல்லாரும் கையை உயர்த்து, எல்லாரும் கையை உயர்த்து. உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், கையை உயர்த்து. சுகந்த வாசனையா நோகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நோகந்து மகிழுமை. அப்படியே வாய்களை திறந்து கர்த்தாவே என்னை மன்னியும் ஆண்டவர். என்னுடைய சரீரத்தில் பாவங்கள் எழும்ப கூடாதப்பா, வேண்டாத பலவீனங்கள் எழும்ப கூடாதப்பா, வேண்டாத சாபங்கள் எழும்ப கூடாது கர்த்தாவே. உம்முடைய அற்புதங்கள், உம்முடைய அதிசயங்களை தடை பண்ணுகிற இந்த பலவீனங்கள் எழும்பாதபடிக்கு கர்த்தாவே, கர்த்தாவே ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்திருப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவருடைய அற்புதத்திற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய அற்புத வல்லமைகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்கும்படியாக நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்த ஒரு சில சத்தியங்களை நான் உங்களோட பேசி கர்த்தருடைய அற்புதங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. அல்லேலூயா. அவர் நம்மத்தில் இருக்கிற பெரிய தேவனாய் இருக்கிறார். அந்த பெரிய தேவன் அற்புதங்களின் கர்த்தராய் இருக்கிறார். அந்த அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஆவியானவர் விரும்புகிறார் என்பதை வார்த்தையில் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய அற்புதத்திற்காக எந்த எதிர் பேச்சும் பேசாமல், எந்த மறு பேச்சும் பேசாமல் கீழ்ப்படியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. கீழ்ப்படியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய உள் உணர்த்துதலுக்கு கீழ்ப்படியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். இயேசு உங்களோடு இடைபடுகிறதற்கு கீழ்ப்படியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே முதலாவது இந்த நாளிலே தேவன் எங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. டேங்க்ல நிறைவான தண்ணி இருக்கிறது, பைப் லைனாலையும் தண்ணி வந்திருக்கிறது. அந்த தண்ணீர் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பைப்பை நாங்கள் திருப்பி விட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய அற்புத செயல்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய அதிசய செயல்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எப்படி தேவ ஜனங்களே, உங்களை திருப்பிக் கொள்ளுங்கள், அற்புதங்கள் நடக்கும். 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 ஹல்லேலூயா. பரலோகமாகி அந்த டேங்கில இருந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த பைப் லைனிங் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை நீ திருப்பி விடும் பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கீழ்ப்படி, அற்புதத்தை காண்பாய்.
கீழ்ப்படி அற்புதத்தை காண்பாய். கீழ்ப்படி அற்புதத்தை காண்பாய். கர்த்தருடைய வார்த்தைக்கு உன்னை ஒப்புக்கொடு, நீ அற்புதத்தை காண்பாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிற காரியங்களுக்கு உன்னை ஒப்புக்கொடு, நீ அற்புதத்தை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மனுஷனாய் பிறந்து அவர் தன்னுடைய கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் செய்த அநேக அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக அற்புதங்கள் எழுதப்படவில்லை. அதிலே ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதத்தை இந்த நாளில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். நன்றி அப்பா. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய தாயும் அங்கே இருந்தார்கள். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இப்பொழுது கூட நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் என கருமத்தினுடைய பிள்ளைகளே. 11வது வசனம். 11வது வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். அவருடைய சீசர்கள் அவர் மேல விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை செய்த பொழுது சீடர்களுக்குள்ளே விசுவாசம் பெருகியது. அல்லேலூயா. இன்றைக்கும் உனக்கும் அற்புதத்தை செய்து உன்ற விசுவாசத்தை பெருக பண்ண ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார் என்று நம்புறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தன்னுடைய முதலாவது அற்புதத்தை ஒரு திருமண வீட்டிலே கர்த்தர் செய்தார். ஒரு கல்யாண வீட்டிலே செய்தார். ஒரு கணவன் மனைவியினுடைய அவமானத்தை நீக்கும்படியாக செய்தார். ஒரு குடும்பத்தின் வேதனையை நீக்கும்படியாக செய்தார். இந்த நாளிலும் கூட உன்ற வேதனையை நீக்க கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. கேளுங்க, இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. கையை உயர்த்தி பைபிளை மற்ற கையில வச்சுட்டு கையை உயர்த்தி கேளுங்க, இயேசுவே பரிசுத்த தெய்வமே, கானா ஊரில அற்புதம் செய்த தெய்வமே, என்ற வாழ்க்கையில ஒரு அற்புதம் இந்த நாட்களில நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது அற்புதம் நடந்தது. எதனால் தெரியுமா? இயேசு அங்கே இருந்தார். சொல்லுங்க, இயேசு அங்கே இருந்தார். காணாது, இயேசு அங்கே இருந்தார். சொல்லுங்க, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அற்புதம். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. இயேசு எங்கே இருக்கிறாரோ, இயேசு எங்கே இருக்கிறாரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றை கவனிங்க. ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கவில்லை? ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கவில்லை தெரியுமா? இயேசு எங்களோட இல்ல. அல்லேலூயா. இயேசு எங்களோட இருந்தால் அற்புதங்கள் நடக்கும். கையாசை சொல்லுங்க, அல்லேலூயா. கடந்த கிழமை அனல் புத்தகத்திற்காக செய்தியை எழுத நான் ஆரம்பித்த பொழுது நான் தியானித்தேன். இந்த மாதத்துல கர்த்தர் என்னுடைய ஊழியத்துல செய்த அற்புதத்தை ஆண்டவரே என்று சொல்லி நான் தியானித்த பொழுது 2-3 அற்புதங்களை கர்த்தருடைய சிந்தனைக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அற்புதங்கள் நடக்கும். இயேசு எங்கே இருக்கிறாரோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே.
தானமே. இயேசு வந்த வீட்டிலே அற்புதமே, இயேசு வந்த வீட்டிலே அற்புதமே, இயேசு வந்த வீட்டிலே அற்புதமே, அற்புதமே. ஹல்லேலூயா. இயேசு வருகிற இடத்தில் அற்புதம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு வந்தார். ஆமென். அந்த இடத்துல இருந்தார். ஹல்லேலூயா. அந்த கல்யாண வீட்டுல இருந்தார். ஆமென். நல்ல காலம் சொல்லுங்க, நல்ல காலம். நல்ல காலம். இயேசு இருந்துட்டா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு இருந்தா அற்புதம் தான். ஆமென். ஆமென். அவர் இருந்ததுக்கு காரணம் என்ன? அவங்க உறவினர்களா நண்பர்களா எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள் அடுத்த வசனம். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு எங்கே இருப்பார் என்றால், இங்கே இருப்பார் என்றால், சொல்லுங்க, இயேசு இயேசு எங்கே இருப்பார் என்றால், இங்கே இருப்பார் என்றால், யார் அவரை அழைக்கிறார்களோ, யார் அவர்களை அழைக்கிறார்களோ அங்கே இருப்பார், அங்கே இருப்பார், அங்கே இருப்பார், அங்கே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் கையை தட்டி கர்த்தரை கூப்பிடுறாங்களோ, ஹல்லேலூயா. யார் உண்மையான உள்ளத்தோட கர்த்தரை கூப்பிடுறாங்களோ, ஹல்லேலூயா. யார் வாஞ்சையோடு அவரை கூப்பிடுறாங்களோ, ஹல்லேலூயா. அங்கே இயேசு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் நித்திர கொண்டு இருக்கிறாங்களோ, யார் வந்து மிக்சரை திண்டு கொண்டு இருக்கிறாங்களோ, யார் சேச்சுக்கு வந்தது யார் என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்கள்ட்ட இயேசு இருக்க மாட்டார். ஆனா யார் கூப்பிடுறாங்க, யார் கூப்பிடுறாங்க, யார் அழைப்பு கொடுக்கிறாங்க, அந்த அழைக்கிறவர்கள் மத்தியில இயேசு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு இயேசு கூப்பிட்டால் வருவார். வருவார். பிசாசு பிசாசு கூப்பிடாமலே வந்துடுவார். வந்துடுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கூப்பிட்டால் வரும் தெய்வம் ஆமென். ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. கூப்பிடாமல் வந்து குழப்புபவன் பொல்லாத சத்துரு. அந்த சத்துருவின் உபத்திரவத்திலிருந்து இன்றைக்கு நீ கூப்பிடுகிற இயேசு உனக்காக வந்து உனக்காக அற்புதத்தை செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இயேசு 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 ராஜா, இயேசு 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 கையை தட்டி இயேசு. ஆமென். இயேசு 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 ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, தங்க ராஜா, இயேசு. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, எல்லாம் கூப்பிடுங்க, இயேசு, இயேசு, ஓ இயேசு, எல்லாம் உச்சரிங்க, உச்சரிங்க, இயேசுவே, 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 இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில மாத்திரமல்ல, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி கடந்த வாரத்துக்கு எனக்கு போன் எடுத்து சொன்னார், பாஸ்டர் கனநாளா சேர்ச்சுக்கு வரையில உடம்பெல்லாம் பாரமா கிடக்குது, நான் சேர்ச்சுக்கு வர போகிறேன். அல்லேலூயா. நான் கேட்டேன், அம்மா அப்போ உடம்பு பாரம் நீங்க தானா சேர்ச்சுக்கு வாரீங்க? அல்லேலூயா. அந்த உடம்புல பாரம் இல்லாட்டில் அவர் தொடர்ந்து நின்றிருப்பார். ஆனா உடம்பு பாரம் என்றபடியா இயேசுவை கூப்பிடுகிறார். தேவ பிள்ளைகளே, இயேசுவ தேவைக்கு மட்டுமல்ல, எப்ப
இப்பவும் அவர் உங்களோடு வச்சிருங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. காலை எழுந்து இயேசுவே என்று கூப்பிடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வானத்தை பார்த்து கையெழுத்து கூப்பிடுங்க, இயேசுவே இயேசுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு காலையில இயேசுவை கூப்பிட்டீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க, உண்மை சொல்லி காட்டுங்க, உண்மை சொல்லி. ஹalleluya, ஹalleluya. காலை எழுந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அம்மா முன்னுக்கு இருக்கிறீங்களே கூப்பிடல, கூப்பிடல. திருவிருந்து எடுக்க போறீங்களே நிறைய பேர் கூப்பிடல. என்னட்டு உங்களுக்கு திருப்பந்தி தாரது. அல்லேலூயா. 4 மணிக்கு கூப்பிட வேணுமே, 5 மணிக்கு கூப்பிட வேணுமே, அட்லீஸ்ட் 6 மணிக்காவது கூப்பிட வேணுமே. ஒன்றும் கூப்பிடாம வெள்ளையும் சொல்லையுமாய் வந்து ஒரு அற்புதமும் நடக்காது. அவரை கூப்பிடு, அவர் அழை. வாங்கப்பா. ஒரு வேலைக்கு போறியா, வேலைக்கு போகும்பொழுது இயேசுவே என்று கூப்பிடு. ஒரு சாப்பாடை சாப்பிடுறியா, இயேசுவே என்று சொல்லிட்டு சாப்பிடுங்க. ஒரு வருமானத்தை செலவழிக்க போறீங்களா, இயேசப்பா என்று சொல்லுங்க. அவரை அழைத்திருந்தார்கள், அவர் அந்த இடத்துக்கு வந்தார். ஆமென். அற்புதம் நடக்க வேணுமா, ஹalleluya. அவரை அழையுங்க. ஹalleluya. அவர் வருவா, ஆமென். அவர் வருவா. ஆமென். அவர் வந்த இடத்துல என்ன நடக்கிறது? குறைவு வருகிறது. எஸ். திராட்சரசம் குறைவுபடுகிறது. அந்த குடும்பத்தில் அவமானங்கள், நிந்தனைகள் வரப்பாக்குறது. அந்த நேரத்தில் இயேசுவின் தாய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுகிறாள், ஆண்டவரே அவங்களுக்கு திராட்சரசம் இல்லையப்பா, அவங்களுக்கு உங்களை தெரியாது, ஆனால் எனக்கு உன்னை தெரியும். அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏண்டா இயேசு செய்த எத்தனையாவது அற்புதம்? முதலாவது அற்புதம். 2வது இல்ல, 3வது இல்ல, முதலாவது. அப்பத்தான் அவர் வெளிப்பட போற அற்புதத்தின் கடவுளாக. ஆகவே யாரும் அவரை நம்ப மாட்டார்கள். ஆனால் மரியாளுக்கு தெரியும் இவர் அற்புத தேவகுமாரன். ஆகவே அந்த மரியாள் அவர்கிட்ட போய் சொல்லுகிறாள், அவங்களுக்கு குறைவு இருக்குது தேவகுமாரா, இதை நிறைவாக்கி கொடையா. அல்லேலூயா சொல்லுங்க. 2 கையை வைத்து கேளுங்க, இயேசுவே என்ற வாழ்க்கையில எத்தனையோ குறைகள் அப்பா, நிறைவாக்கி தாங்கப்பா, நிறைவாக்கி தாங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம், அற்புதம் செய்யுங்கப்பா என்ற வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, ஏசப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். ஹalleluya. உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி 2 கையை உயர்த்தி கடைசியாக அற்புதம், அற்புதம் செய்யுங்கப்பா என்று கையாசச்சு உம்மைத்தான். ஆமென். எல்லா கைகளும் அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையிலே. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் அற்புதத்துக்காக வாஞ்சித்து கொண்டிருக்கிறீங்க? இந்த பாட்டு பாடைகளை எத்தனை பேர் உங்களோட விண்ணப்பத்தை மனசுல கொண்டு வந்தீங்க? அல்லேலூயா. இந்த பாட்டு பாடும் பொழுது எத்தனை பேர் ஜெபத்தை கொண்டு வந்தீங்க? அல்லேலூயா. மரியாள் போய் கேட்கிறாள், அப்பா அந்த குறைவை நிறைவாக்குங்க. அப்பொழுது அப்பா என்ன சொல்லுகிறார்? 4வது வசனம், தெரிஞ்ச வசனம் படியுங்கள். அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. ஆமென். ஆண்டவர் பேசுகிறார். அற்புதத்துக்காய் அவள் ஜபித்த பொழுது, அதிசயத்துக்காய் அவள் மன்றாடின பொழுது ஆண்டவர் அவளை பேசுகிறார், பெண்ணே எனக்கும் உனக்கும் என்ன, என் தேவையில்லாம என்னட்ட வந்து முறையிடுகிறாய். ஹalleluya. கர்த்தர் சில வேளைகளில் அப்படிப்பட்ட வழிகள் ஊடாக நம்மை அனுமதிப்பார். ஜெபம் பண்ணுவோம்.
கர்த்தரை தேடுவோம். ஆனா சில வேளைகள் எங்களுக்கு எல்லாம் இருளாக இருக்கும், சில வேளை ஒன்றுமே இல்லாத நிலைமைகளாக இருக்கும். ஆனாலும் மரியாள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? ஆண்டவரை பேசவும் இல்லை, ஆண்டவரை திட்டவும் இல்லை, ஆண்டவரை விட்டு சோர்ந்து போகவும் இல்லை. அவள் என்ன சொல்லுகிறாள்? அடுத்த வசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ சொல்லுங்க. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அது எல்லாத்தையும் செய்யுங்க. அற்புதம் நடக்கும். கையை தட்டுங்க. அற்புதம் நடக்கும். நன்றி. ஆண்டவர் உனக்கு என்னத்தை சொல்லி இருக்கிறார் அது எல்லாத்தையும் செய். ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்படு, மனம் திரும்பு, ஞானஸ்தானம் எடு, திருப்பந்தில கலந்து கொள்ளு, பொட்டு வைக்காத, அலங்காரங்கள் போடாத, தேவையில்லாத இச்சைகள் கொள்ளாத, மோகங்கள் கொள்ளாத, கோபங்கள் கொள்ளாத, ஆண்டவர் சொல்லுகிற அனைத்திற்கும் நீ கீழ்ப்படியும் பொழுது அற்புதத்தை நீ காண்பாய், அதிசயத்தை நீ காண்பாய், மகத்துவத்தை நீ காண்பாய். ஹல்லேலூயா. கையசைச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு சொல்லுங்க. இயேசு என்ன சொல்லுகிறாரோ, இயேசு என்ன சொல்லுகிறாரோ, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது எல்லாத்துக்கும் கீழ்ப்படியுங்கள். கடந்த பல வருடங்களுக்கு முன்பதாய் ஒரு சகோதரிக்காய் அவருடைய வீட்டுக்கு ஜெபிக்க நான் சென்றிருந்தேன். அன்னைக்கு இங்க இருந்து ஒரு 50 தள்ளி இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போன பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். அவங்களுடைய வீட்டிலே ஒரு பொருள் இருந்தது, அது மிக ஒரு பெரிய ஒரு பொருளாக இருந்தது. அந்த பொருளை அந்த வீட்டை விட்டு, அந்த காணியை விட்டு எடுத்து போடும்படியாக கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். ஆகவே நான் சொன்னேன், மகளே, நீங்க இதை எடுத்து போட்டால் உங்களுக்கு ஒரு சமாதானத்திற்கான கிருபை இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை எடுத்து போடவில்லை என்றால் அவர்கள் பல பிரயாசங்கள் பட்டு அதை செய்திருந்தார்கள். அதனாலே அவர்களுக்கு எந்த கிருபைகளும் கிடைக்கவில்லை. பல மாதங்கள் கழித்து கீழ்ப்படிந்தார்கள், அதை தூக்கி போட்டார்கள். இன்றைக்கும் அற்புதத்தின் சாட்சிகளாய் அந்த தேவனுடைய பிள்ளைகளை 2 மடங்கு நன்மைகளோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும் பொழுது இது பைபிளில் இருக்குதா? தேடாதேங்க. ஆண்டவர் இப்படி சொன்னால் அதற்கு ஏன் விளக்கம் சொல்லவில்லை என்று தேடாதேங்க. கர்த்தர் உங்களுடைய மனசுல என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உடைய இருதயத்தில் என்ன தேவுகிறாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க. ஆமென். அற்புதத்தை காண்பீங்க. அல்லேலூயா. அதிசயத்தை காண்பீங்க. அல்லேலூயா. 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 நீங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். நீங்க வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆமென். நீங்க மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட பேசுவார். உங்களோட பேசலையா? கர்த்தர் கூட இடப்படலையா? கர்த்தர் கூட இடப்படுகிற தருணத்துக்குள்ளாய் இன்னுமாய் நெருங்கி வாங்க. அவருக்கு கிட்டவாக இன்னும் வாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அற்புதத்தை நீங்க காண்பீங்க. எந்த பாவத்தை அவர் விட சொல்லுகிறாரோ, எந்த அக்கிரமத்தை விட்டு கீழ்ப்படிய சொல்லுகிறாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அற்புதத்தை காண்பீர்கள். ஒரு போதகர் ஆண்டவர் அறியாத மக்கள் எல்லாம், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எல்லாம் பாவத்தின் சுமைகளை சுமக்கிறார்கள், அவர்கள் மேல பாவங்கள் சுமையா இருக்கிறது என்று பிரசங்கித்தார். அந்த பிரசங்கித்த பொழுது அதற்குள்ள எதிர்கேள்வி கேட்கக்கூடிய ஒருவன் இருந்தான். அவன் வந்து போதகரோட கதைத்தானாம், பாஸ்டர், ஆண்டவர் அறியாதவங்கள் தங்களுடைய பாவங்களை சுமக்கிறாங்கள் என்று நீங்க சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் அறிஞ்சும் நான் எத்தனையோ பாவங்களை செய்கிறேன், ஆனால் எனக்கெல்லாம் சுமையை போல தெரியவில்லை, பாரத்தை போல தெரியவில்லை என்று அவன் சொன்னான். அப்பொழுது அந்த போதகர் சொன்னாராம், மகனே, மரித்து போன ஒரு சடலத்துக்கு மேல, மூச்சு போன ஒரு பொடிக்கு மேல எத்தனை மூட பேக்க வச்சாலும், எத்தனை நிற கல்ல வச்சாலும் அதுக்கு சுமை தெரியாது, அதுக்கு பாரம் தெரியாது. உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் பாரம் தெரியும்.
கர்த்தரோட ஜீவிக்கிறவனுக்குத்தான் ஒரு சின்ன பாவத்தின் சுமையும் அவனுக்கு விளங்கும். அல்லேலூயா. கர்த்தரோட வாழாதவனுக்கு எவ்வளவு பெரிய பாவமும் அவனை துன்பப்படுத்தாது. ஆனால் கர்த்தரோடு வாழ்கிறவனுக்கு ஒரு சின்ன பாவம் அவனை துன்பப்படுத்தும். ஒரு விஷயம் கூட இந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வாலிப நாட்களில் நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மேலா இருக்கிற ஊழியக்காரனோடு இன்னும் ஒரு ஊழியக்காரன் சண்டை பிடித்து விட்டார். காரியாலயத்தில் கணக்குகள் எழுதி கொண்டிருக்கும் பொழுது இந்த பெரிய ஊழியக்காரனுக்கு சின்ன ஊழியக்காரன் வாய் காட்டி விட்டார். உண்மையிலே பெரிய ஊழியக்காரன் தான் செய்தது பிழை. ஆனால் இந்த சின்ன ஊழியக்காரன் படன்னு வாய், நாங்கள் நினைக்கவில்லை இப்படிக்கு அவர் வாய் காட்டுவார் என்று சொல்லி அப்படி வாய் காட்டி பேசி போட்டு, போங்கடா நீங்களும் உங்களோட ஊழியம் பண்ணிட்டு சைக்கிள் எடுத்துட்டே போயிட்டான். எங்களுக்கு 5 கட்டு 6 கட்டு நிற்கிறான். நான் நிற்கிறேன்னு ஒரு காமணித்தியாலமும் இல்லை. பேசி போட்டு கேட்டு அடிச்சுட்டு போன மனுஷன் ஒரு காமணித்தியாலம் இல்லை. வேர்த்து விரைச்சு கண்ணெல்லாம் சிவந்து அழுது கொண்டு வந்து அந்த ஊழியக்காரனுடைய கையை பிடிச்சு சொன்னார், மன்னிச்சு கொள்ளுங்க, நான் உங்களை பேசியிருக்க கூடாது, இந்த பாவத்தை நான் செய்துட்டேன், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரோடு நடக்கிறவன் ஆமென் சுமைகளை உணர்ந்து கொள்ளுவான். அல்லேலூயா. 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 கர்த்தரோடு நடக்கிறவன் இன்றைக்கு காலையில ஜெபிக்கலை என்பதற்காக துடிச்சு கொண்டிருப்பான். எஸ். கர்த்தரோடு நடக்கிறவன் ஏதாவது ஒரு சின்ன பாவம் வந்துட்டாலும் ஆண்டவரே என்று கதறிக் கொண்டிருப்பான். ஆமென். அதைத்தான் மரியாள் சொல்லுகிறாள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அது எல்லாத்திற்கும் கீழ்ப்படியுங்கள். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த வேலைக்காரரை பார்த்து கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அந்த கச்சாடிகள் கிச்சனுக்குள்ள இருந்த சாடிகள் அல்ல. ஜூதருடைய அந்த வீட்டு முற்றத்தில் எப்போ கச்சாடிகள் இருக்கும், அது என்னத்துக்கு கண்ட ஜூதர்கள் வெளியே போயிட்டு வந்தால் உள்ளுக்கு வரைக்கல கால் கழுவாமல் உள்ளுக்கு வர மாட்டாங்க. கால் கழுவுற தண்ணி ஊத்துகிற அந்த சாடியை எடுத்து அதற்குள்ள தண்ணீரை ஊற்ற சொன்னார். அவங்கள் தண்ணீரை ஊற்றினார்கள். அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஊத்தினது சின்ன பிள்ளைகள் அல்ல, ஊத்தினது பொம்பளையாக்கள் அல்ல, ஊத்தினது முழு ஆம்பளைகள். ஒருத்தனும் கேள்வி கேட்கவில்லை, ஒருத்தனும் அங்கே ஒரு யதார்த்தமாக சிந்திக்கவில்லை. ஒன்றுதான் அவங்களோட மண்டைக்குள்ள இருந்தது. மரியாள் சொன்ன வார்த்தை, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அது எல்லாத்தையும் செய்யுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அன்றைக்கு மரியாள் அவங்களுக்கு சொன்னது போல இன்றைக்கு தேவ ஊழியக்காரனை நான் சொல்லுகிறேன், இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அது எல்லாத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் காணாது. துதிச்சு துதிச்சு அல்லேலூயா. சத்தம் துதி சத்தம் ஜெப சத்தம் ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. 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 நீ படுத்திருக்கும் பொழுது கனவுல வந்து கர்த்தர் சொல்லுவார், இதை செய்வாயாக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புதத்தை காண்பா. ஆமென். அற்புதத்தை காண்பா. ஆமென். அதிசயத்தை காண்பா. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 10 வருடங்களுக்கு முன்பதா என்னுடைய நானேக்க 2வது பிள்ளையோ 1வது பிள்ளையத்தில் கை குழந்தையா இருக்கிற நேரத்தில் அப்பொழுது கரண்ட் வசதிகள் நான் நினைக்கிறேன் இருந்துச்சுதா எனக்கு வடிவா தெரியல. நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த சின்ன வீட்டுக்குள்ள இருந்தோம். நுழம்பு வலையை போட்டுட்டு நான் வெளியில ஜபிச்சு கொண்டு 10 மணி சொச்சோம். நுழம்பு வலைக்கினுடைய குழந்தை கிடந்தது. மனைவி வழியில நுழம்பு வலைக்கு பக்கத்தில் ஜபிச்சு கொண்டு நான் நினைக்கிறேன். திடீரென்று சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு சகோதரன் எடுத்து சொன்னார், தம்பி உங்களுக்காக ஜபிக்க சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார் என்றார். நான் சொன்னேன் ஜபிங்கன்னு சொன்னேன். ஜபித்தார். ஒரு 10 நிமிடங்கள் ஜபித்தார். ஆண்டவரோடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கூடிய இருந்தது. பிற்பாடு நான் படுக்கைக்காக வீட்டுக்குள்ள போய் டோச்சோ இன்னொருத்தரையில் லைட்டா போட்டுச்சு. பார்த்த பொழுது கரு நாகம் நுழம்பு வலை தலைமாட்டிலே சுத்தி அப்படியே சுருண்டு போயிருந்துச்சு. உள்ளுக்கு பிள்ளை நாகபாம்பு. நானும் மனைவியும் அவ்வளவு பாம்படிக்கிற அனுபவம் கிடையாது. என்னுடைய மனைவி கூட துணிச்சலா இருப்பார், எனக்கு அந்த துணிச்சல் கிடையாது. ஆனால் அந்த பாம்பு நான் நினைக்கிறேன்
எல்லாவற்றையும் சுத்தி அந்த தேவ மனுஷன் ஜெபிக்கிற நேரத்துல அது அடிபணிந்து படுத்து விட்டது. ஆமென். ஒரு தடி எடுத்து ஒரே குத்தா குத்துன பொழுது கர்த்தருடைய கிருபையால அது தலையில விழுந்து விட்டது. அப்படியே பிடிச்சிருக்க பிள்ளைய தூக்குன பிறகு அந்த பாம்பை அடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். நுளம்பு வலைக்குள்ள பிள்ளை, வெளியில மனுஷி, ஒருவரையும் தீண்டாதபடி காத்த கிருபை என்ன தெரியுமா? ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்பினார். இங்கே ஒருவனுக்காக ஜெபம் பண்ணு, இங்கே என்னுடைய ஒரு பிள்ளைக்காக கீழ்ப்படி. ஹalleluya. அவன் தந்த நேரத்தை ஒப்பு கொடுத்தான், ஆமென். தந்த டெலிபோன் இந்த காசை ஒப்பு கொடுத்தான், ஆமென். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்தான். என்ற வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நான் காணக்கூடிய கர்த்தர் உதவி செய்தார். ஹalleluya. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படியுங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஜெபிக்க சொன்னா ஜெபியுங்க, ஆமென். உபவாசிக்க சொன்னா உபவாசிங்க. ஹalleluya. தடை பண்ணாதிருங்கள். எஸ். தடை பண்ணாதிருங்கள். ஹalleluya. கடந்த வாரத்துல என்னுடைய மனைவியோடு கர்த்தர் பேசினாரா, மனைவி கர்த்தரோட பேசினார் எனக்கு தெரியாது. சனிக்கிழமை நான் 3 மணித்தியாலம் உபவாசத்தோட ஆலயத்துல போய் ஜெபிக்க போறேன் என்று சொன்னார். ஆனால் எந்த சனி ஜெபிக்க போறேன் என்று சொன்னாரோ அந்த சனி அவரால் ஜெபிக்க முடியாத வேலைகள் வந்து கொண்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி காலையில வந்து ஒரு 1-1.5 மணித்தியாலம் ஜெபித்தார். அதற்கு பிறகு ஒரு நாளும் பெறாத ஒரு அழைப்பு அவருக்கு வந்து அங்கே போனார். வேட்பாடு சொன்ன, நான் பார சனி போகட்டா? நான் சொன்னேன், நீ எடுத்த பொருத்தனையாக இருந்தால் அதை எப்படியாவது இந்த சனி நிறைவேற்றியே ஆக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோட பேசினாரா? கர்த்தர் உன்னோட இடப்பட்டாரா? அதை பின்னுக்கு கொண்டு போகாத, அடுத்த சனிக்கிழமை கொண்டு போகாத, அடுத்த நாளுக்கு கொண்டு போகாத, இன்றைக்கு கீழ்ப்படி. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறது, பின்னுக்கு கொண்டு போகாத. கர்த்தர் சொல்லுகிறத பின்னுக்கு கொண்டு போகாது. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறத பின்னுக்கு கொண்டு போகாது. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஒரு ஊழியக்காரனோட ஒரு சின்ன வாலிப ஊழியக்காரன் ஊழியம் செய்தார். அந்த ஊழியக்காரன் ஊழியம் செய்து வருகிற நாட்களிலே அவனுடைய வாழ்க்கையில ஒரு திருமண காரியம் வந்தது. அந்த திருமண காரியம் வந்த பொழுது ஒரு சகோதரி ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாய் அவன் விரும்பின பிள்ளைதான் அவனுக்கு தேவ சித்தம் என்று தீர்க்க தரிசனமும் சொல்லி கல்யாண காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவரை வளர்த்த போதகருக்கு அவன் சொல்லவில்லை. ஒரு கட்டத்திலே வந்து அந்த போதகருக்கு சொன்னான், பாஸ்டர், எனக்கு இந்த பிள்ளையெல்லாம் நியமித்து விட்டார்கள், நான் திருமணம் பண்ண போகிறேன், நீங்களும் ஒருக்கா ஜெபிங்க. அவர் சொன்னாராம், நான் ஜெபிச்சு சொன்னா நீ கேட்பியா? அவர் சொன்ன, நான் கேட்பேன். அவர் ஜெபிச்சார். ஜெபிச்ச பிறகு அடுத்த நாள் வந்து கேட்டபொழுது அவர் சொன்னார், மகனே, எந்த மனசுக்கு என்னவோ தெரியல, இந்த கல்யாணம் உனக்கு ஓகே இல்ல. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அதோடு அவன் அவர்கிட்ட ஊழியத்துக்கும் பாரதில்லை. அல்லேலூயா. எல்லா இடமும் கொண்டு தெரிவார். அதோடு அவருடைய முகமை அவன் பார்க்கவில்லை. கல்யாணம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. பாஸ்டர் யாருன்னு கேட்காதீங்க, பாஸ்டரையும் கூப்பிடவில்லை. கல்யாணங்கள் எல்லாம் நடந்தது. 3 மாதங்கள். 3 மாதங்களின் பிற்பாடு ஒரு விபத்துல அந்த மனைவி மரித்து போனாள். அந்த பிள்ளை செத்து போனாள். இப்பொழுது கதறினான், ஐயோ, என்ற பாசற்ற சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்திருந்தால் அநியாயமாய் ஒரு உயிர் போயிருக்காதே. ஆம் தேவ பிள்ளையே, தேவ மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறதற்கு நீ கீழ்ப்படியும் பொழுது நீ அற்புதத்தை காண்பாய், நீ அதிசயத்தை காண்பாய். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. அதிசயத்தை காண்பாய். ஆமென். சில வேளை உங்களுக்கு யோசிக்க தோண்டும், பாஸ்டர்மார் தாங்கள் நல்லா இருக்கிறாங்க, தங்களோட பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு தான் அதை செய்யாத இதை செய்யாத என்று சொல்றாங்க. ஒரு சகோதரன் சொன்னார், ஒரு பாஸ்டரை குறிச்சு, அவர் சொல்றார், சொண்டுக்கு அடிக்க கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அவற்றை மனசி மினிக்கி போட்டு வந்து நிற்கிறான்னு சொன்னார். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, உண்மையான ஊழியக்காரங்க சொல்லுகிற வார்த்தைகளை அவங்களோட மனுஷி மூலமா, அவங்களோட பிள்ளைகள் மூலமா நீங்க ஒரு நாளும் மறுதளிக்க கூடாது. அல்லேலூயா. தேனு அக்கா என்ன பாவத்தையும் செய்யலாம்,
கர்த்தரின் மூலமாய் உன்னோட பேசினா நீ கீழ்ப்படி. ஆமென். உன்ற பாவத்துக்கு தேனாக்காவை கொண்டு வராத. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அது உனக்கு அற்புதமாய் வராது. ஆமென். அது உனக்கு அதிசயமாய் வராது. ஆமென். கழுதையை கொண்டு கர்த்தர் பேசுவார். ஹalleluya. இந்த கழுதையை கொண்டு கர்த்தர் எத்தனையோ வார்த்தைகளை உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏன் அற்புதம் நடக்கவில்லை? கீழ்ப்படியவில்லை. ஆமென். ஆமென். இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? வருஷம் பிறந்து 4 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த 4 மாதத்துல எத்தனை பேர் கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு உண்மையாக இருந்திருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு உண்மையாக இருந்திருக்கிறீங்க? கீழ்ப்படியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். அவங்க அந்த தண்ணியை எடுத்தாங்க. தண்ணியை ஊற்றும் பொழுது ஒன்று நடக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது மொண்டு, இப்பொழுது செக் பண்ணி அதை கொண்டு போய் கொடுங்கள். அவங்க கீழ்ப்படிந்து கொண்டு போய் பந்தியில வைத்த பொழுது பந்தி கொடுக்கும்படியா நின்றால் அதை குடித்து பார்க்கிறான். குடித்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? இதுவரைக்கும் வந்ததை விட ஒரு விசேஷித்த நன்மையை, விசேஷித்த ரசத்தை கர்த்தர் அந்த தண்ணீர வைத்தார். காரணம் என்ன? நல்ல கையை தட்டுங்க. இதுதான் நடக்க போகுது உங்களுக்கு. விசேஷித்த நன்மை, விசேஷித்த நன்மை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பங்களை காண்பதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதம் இடராது, பாதம். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஆமென், ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. ஹalleluya. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஹalleluya, ஹalleluya. கீழ்ப்படிந்தார்கள். முதல் இருந்த அற்புதத்தை விட பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆமென். அல்லேலூயா. கையாசை சொல்லுங்க. ஹalleluya. நீங்களும் கீழ்ப்படிவீங்களா? ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவீங்களா? ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிப்பீங்களா? அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. சொல்றேன். சாதாரணமா ஒரு 3 நாளைக்கு ஒரு காய்ச்சல், இப்ப நிறைய பேர் கடி சொரியெல்லாம் பிறகுது. நீங்க ஆஸ்பத்திரியில் போன 3 நாளைக்கு மருந்து தருவாங்க. அந்த 3 நாள் மருந்து கூட சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின். எவ்வளவு நேரம் சாப்பிட்றோம்? ஒரு அரை மணி நேரம்னா சாப்பிட்றோம். ஆக கூடினா அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு, அரை மணி நேரத்துக்கு பின்னுக்கு. நாங்கள் முன்னுக்கு போட்டால் பின்னுக்கு போகிறது வேலை செய்யாது, பின்னுக்கு போட்டால் முன்னுக்கு போகிறது வேலை செய்யாது. ஒரு சாதாரண மருந்து அரை மணி நேரத்தில் தாக்கம் விளைவிக்கும் என்றால், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய இந்த பரிசுத்த வார்த்தையை நீ சரியாக கை கொள்ளாவிட்டால், சரியாக கீழ்ப்படியாவிட்டால் ஒரு நன்மையும் உனக்கு நடக்க போகிறது. அல்லேலூயா. ஆனால் கீழ்ப்படிந்தால், ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிந்தால், ஆமென். விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் கர்த்தர் செய்வார் என்று கீழ்ப்படிந்தால் தண்ணி ரசமாக மாறும், தண்ணி அற்புதமாய் மாறும், தண்ணி அற்புதமாய் மாறும். இன்றைக்கு செய்கிற பாவத்தை விடு. எழும்பி அப்படியே கையை தட்டி தட்டி எழும்புங்க. அடுத்த பிரசங்கம் கேட்க போறோம். எழும்புங்க. அடுத்த பகுதியோட தான் முடிப்பேன். 2வது பகுதி இருக்குது. எழும்புங்க, எழும்புங்க. கையை தட்டி, கையை தட்டி கொண்டு. நன்றி. மேல தடி, மேல தடி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லா பேரும் அடி, அடி, ஹalleluya, அடி, ஹalleluya, ஹalleluya. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். கையை தட்டுங்க. ஹalleluya. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென். அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென். அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென். கீழ்ப்படியுங்கள். ஹalleluya. கீழ்ப்படியுங்கள். ஹalleluya. 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 காண்பீர்கள். ஹalleluya. 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 அது எதனால வந்தது? ஏதோ ஒரு மனசு சொல்லிச்சான், சேர்ச்சுக்கு போ. அப்பதான் யாழ்ப்பாணத்துல தங்கச்சியார் வீட்டை வாராங்க. ஆனால் சேர்ச்சுக்கு போகணும் போல இருந்துச்சுதான். அவங்க புழு சைவக்காரங்களோட அப்பா
இது பார்க்கிறவர், கை பார்க்கிறவர், அவங்களோட தகப்பனுடைய தொழில் கோயில் வச்சு. ஆனால் பிள்ளைகளுக்குள்ள ஒரு உணர்வு, சபைக்கு போ, சேர்ச்சுக்கு போ, அந்த நேரத்தில் கர்த்தர் அவங்கள தொட்டா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆராதனைக்கு போக சொன்னாரா? எஸ். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் யார் வேற சொன்ன சொல்லுங்க. ஆவியானவரா? விழுவான், பிறகு மனுஷிட்ட போட்டு கொடுத்துருவான், பிள்ளைகிட்ட போட்டு கொடுத்துருவான், சபிச்சு போடுவான். முந்தியெல்லாம் எங்கட பாசர் நல்லம் சபிக்கவே மாட்டார். இப்போ உடனே வாயை திறந்து சபிக்கிறார். வேண்டாம், ஒரு 3 மணி நேரம் போய் பல்ல கடிச்சு போட்டு இருப்போம். இல்லை, கர்த்தர் உங்களுக்கு சொன்னா, ஆமென், நீங்க அதுக்கு கீழ்ப்படிந்தா ஹalleluya, பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஆமென், பெரிய அதிசயங்கள் நடக்கும். ஹalleluya. ஒரு வேலை செய்யணும்னு நீங்க யோசிப்பீங்க, கர்த்தர் சேச்ச உங்களுக்கு காட்டுவார். வடகாடு சபையை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். ஹalleluya. அர்த்தம் என்ன தெரியுமா? சேச்சுக்கு போன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஜீசஸ். அல்லேலூயா. தேவன் உன்னோடு பேசுகிற ஒவ்வொன்றிற்கு நீ கீழ்ப்படியும் பொழுது அற்புதங்களை பார்ப்பார். ஆமென். நெத்தியில் இருக்கிற பொட்டை எடுத்து விடு கர்த்தர் சொல்லுவார். ஜீசஸ். அதை எடுத்து விடு, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹalleluya. பேக்கில் இருக்கிற வெத்தலை பை எடுத்து போடுன்னு சொல்லுவார். ஆமென். அதை எடுத்து போடு, அற்புதத்தை காண்பார். ஹalleluya. கள்ள காதலை கைவிடன்னு சொல்லுவார். அதை கைவிடு, அற்புதத்தை செய்வார். ஆமென். மனைவிய சந்தேகப்படுறதை நிறுத்து என்று சொல்லுவார். அதை நிறுத்து, அற்புதத்தை காண்பார். ஹalleluya. கணவனுக்கு கீழ்ப்படியாத பாவத்தை விட்டுவிடு என்று சொல்லுவார். அதை விட்டுவிடு, அற்புதத்தை காண்பார். ஆமென். அதிசயத்தை காண்பார். ஹalleluya. 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 கீழ்ப்படிவு அற்புதங்களை கொண்டு வரும். ஆமென். கீழ்ப்படிவு அற்புதங்களை கொண்டு வரும். ஹalleluya. கீழ்ப்படிவு அற்புதங்களை கொண்டு வரும். ஹalleluya. கீழ்ப்படிவு அற்புதங்களை கொண்டு வரும். ஆமென். கீழ்ப்படிவு அற்புதங்களை கொண்டு வரும். ஆமென். எங்கும் ஓடி போக தேவையில்ல. ஹalleluya. கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை ஆமென் செய்வார். ஆண்டவரே. 2 கரத்தையும் அரவாசியாய் வெறித்து வானத்தை பார்த்துக்கமாப்பா, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, ஹalleluya. எனக்கு சொல்லுங்கப்பா. இன்னைக்கு நான் எதுக்கு கீழ்ப்படியணுமாப்பா? எதுக்குள்ள தண்ணி ஊத்த வேணும் ஆண்டவரே? எந்த இடத்துக்கு நான் தண்ணியை கொண்டு போய் கொடுக்க வேணும் ஆண்டவரே? என்ற மனசுல பேசுங்கப்பா. கேளுங்க, கேளுங்க, அமைதியாய் கேளுங்க. பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னன்னு எனக்கு சொல்லுங்கப்பா. நான் என்ன வேலை செய்ய வேணும்னு எனக்கு சொல்லுங்கப்பா. நான் எந்த திருமண காரியங்களை செய்ய வேணும்னு எனக்கு சொல்லுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட சித்தம் கேளுங்க. எதுக்கு நான் கீழ்ப்படியணுமாப்பா? இன்னும் என்ன ஆண்டவரே நான் விட வேணும் ஆண்டவரே? சொல்லுங்கப்பா. நான் அதை விடுறேன் ஆண்டவரே, நான் அதை விடுறேனப்பா. அப்பா, நான் அதை விடுறேன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. என்னப்பா செய்யணும் நான்? சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க ஏக்கந்தா எனது ஏக்கமையா, உங்க ஏக்கந்தா எனது ஏக்கமையா. ஏசப்பா, ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா, ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா ஆமென். சொல்லுங்கப்பா, செஞ்சிடு. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு வீட்டுல போய் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஹalleluya. என்னோட பேசுங்கப்பா. ஹalleluya. என்னோட இடப்படுங்க ஆண்டவரே. ஹalleluya. நான் என்னத்துக்கு கீழ்ப்படிய வேணும் ஆண்டவரே? ஆமென். எனக்கு இடப்படுங்கன்னு சொல்லும் பொழுது இயேசு. கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹalleluya. 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 அவருக்கு கீழ்ப்படியுங்க. ஆமென். அவருக்கு கீழ்ப்படியுங்க. ஆமென். அற்புதத்தை காண்பீர்கள். ஹalleluya. ஒரு 2-3 பேருக்கு சொல்லுங்க, ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியுங்க, அற்புதங்களை காண்பீங்க. ஒரு 2-3 பேருக்கு சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஹalleluya. நன்றி, அமர்ந்திருப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓரபகந்தரல
ஆவியானவரே, எங்களுடைய தண்ணீர்கள் எல்லாம் ரசமாய் மாறட்டும் ஆண்டவரே, நீர்கள் எல்லாம் ரசமாய் மாறட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சரீர பலவீனங்களும் சுகமாய் மாறட்டும் ஆண்டவரே. எந்தெந்த விசுவாசிகள் இந்த காலை வேளை இந்த சபையில் ஆண்டவரே பலவீனங்களோட இருக்கிறாங்களோ, அற்புதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். கண்ணை மூடி நில்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய விட்டு விக்கிற கரம் ஆண்டவரே பரிசுத்த பீடத்தில் இருந்து ஆண்டவரே வெளிப்பிரகாரம் வரைக்கும் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. வெளிப்பிரகாரம் வரைக்கும் நீட்டப்படட்டும், நீட்டப்படட்டும், நீட்டப்படட்டும். அற்புதத்தின் கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அதிசயத்தின் கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய தலையில அப்படியே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தலையில உங்களுடைய கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஓ, என்ற வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், என்ற வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். உங்களுடைய வலது கையை உங்களுடைய தலையில வையுங்க. உங்களுடைய வலது கையை உங்களுடைய தலையில வையுங்க. ஓ ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ற வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தா, தலையில கையிருக்கட்டும், வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்ணை திறவுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கண்களை திறவுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் பலிபடுத்த பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களும் பலிபடுத்த பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இயேசுவின் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். எல்லாம் பலிபடுத்த பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென், ஆமென். ரபஹந்தரலா. ஹல்லேலூயா. கண் மூடாதீங்க, கண் மூடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக, ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்வாராக. ஆமென். இயேசுவின் மகிமை இறங்கட்டும், ஆமென். இறங்கட்டும், ஆமென். இறங்கட்டும், ஆமென். இறங்கட்டும். ஆமென். இயேசுவின் மகிமை இறங்கட்டும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தரலவ சந்தரலவ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை கும்பிட்டு சொல்லுங்க. நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஒரு 5 தரன் அப்படியே திருப்பி நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஆமென். 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 நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். இயேசு 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 அற்புதங்களை செய்கிறார். ஆமென். தண்ணீரை ரசமாய் மாற்றுகிறார். ஆமென். இயேசு அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அற்புதங்களை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அற்புதங்களை செய்கிறார். ஆமென். இயேசு அற்புதங்களை செய்கிறார். ஆமென். இயேசு அற்புதங்களை செய்கிறார். ஆமென். அப்படியே கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சமமமரியா ஹந்தரா, ரமமஹந்தரு, லெபதினா மமரியா தரு, ஓ ரமம சமமரியா, லெபெகுனா மமஹந்தரா, ஏமஹந்தரு,
ஹalleluya யஹந்தரலபா. ஹalleluya எல்லா அந்தகார சக்திகளும் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை தடை பண்ணுகிற ஆமென். கல்லுகள் இயேசுவின் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை தடை பண்ணுகிற கல்லுகள் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ஆமென். உடைக்கப்படுவதாக. உடைக்கப்படட்டும். ஜீசஸ் இயேசுவின் ஜீசஸ் இயேசுவின் ஜீசஸ் ஹalleluya 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 உமக்கு நன்றி அப்பா. ஆமென். உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி, நன்றி. ஹalleluya 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 அவர் உயிரோடு இருக்கிற தேவன். ஆமென் அவர் உயிரோடு இருக்கிற தேவன். ஆமென் அடுத்த பகுதிக்கு கர்த்தர் என்ன கொண்டு போகிறார் இல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தேவன். ஹalleluya அவர் உயிரோடு இருக்கிறவர். ஆமென் அவர் மகிமையின் கர்த்தர். ஆமென் அவரால் செய்ய முடியாத அதிசயமான ஆமென் காரியம் ஆமென் ஹalleluya ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. ஆமென் ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை ஒன்றுமில்ல. ஒன்றுமில்ல ஒன்றுமில்ல. ஒன்றுமில்ல ஆண்டவரால முடியாதது ஒன்றுமில்ல. சொல்லுங்க ஆண்டவரால முடியாதது. ஆண்டவரால முடியாதது இயேசுவால் ஆகாதது. இயேசுவால் ஆகாதது ஒன்றுமே இல்ல. ஒன்றுமே இல்ல ஹalleluya ஹalleluya அடுத்த பதிய பிரசங்கிக்க போற ஆவியானவருக்கு நான் விட்டு கொடுக்க போறேன். ஆமென் ஹalleluya ஹalleluya கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமென் ஆமென் கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமென் ஆமென் உங்கள் நடுவில் அவர் பெரியவராய் இருப்பாரா. ஹalleluya மமரே அந்தரலவ சந்தரலவ ஹalleluya ஹalleluya லிபிதின மரே அந்தரலவ ஹalleluya கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது கூடுமே எல்லாம் கூடுமே. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே கூடாதது கர்த்தருடைய ஜெபங்களை கேட்கிறார். ஒன்றுமில்ல. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மாறுமே எல்லாம் மாறுமே உம்மாலே எல்லாம் மாறாதது ஒன்றுமில்ல. உம்மால் மாறாதது ஒன்றுமில்ல. தீருமே எல்லாம் தீருமே உம்மாலே எல்லாம் தீராதது ஒன்றுமில்ல. உம்மால் தீராதது ஒன்றுமில்ல. நடக்குமே எல்லாம் நடக்குமே உம்மாலே எல்லாம் நடக்கும். அப்பா நடக்காதது ஒன்றுமில்ல. நடக்காதது ஒன்றுமில்ல. ஆகுமே எல்லாம் ஆகாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல. கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல. கூடாதது
கர்த்தர் எனக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் போட்ட திட்டத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. மொர்தெகாய் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தபடினாலே இரவு ராஜாவின் நித்திரையை கர்த்தர் குழப்பி மொர்தெகாயை கனப்படுத்தும்படியான சித்தத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அவமானப்பட வேண்டிய மொர்தெகாயை, தலைகுனியப்பட வேண்டிய மொர்தெகாயை கர்த்தர் ஒரு இரவுல உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். இந்த நேரத்தில் யாரோ ஒரு சிலருக்கு விரோதமாக தலை குனிவுகளுக்காக எழுதப்படுகிற எழுத்துக்களை கர்த்தர் இந்த நேரத்தில் மாற்றி கொண்டிருக்கிறார். அந்த குறிப்புகள் மாறி கொண்டிருக்கிறது. சில பயில்களை கர்த்தர் மாற்றுகிறார், சில ஒற்றைகளை கர்த்தர் மாற்றுகிறார், சில அதிகாரத்தின் சைன்களை கர்த்தர் மாற்றுகிறார், அதிகாரத்தின் சைன்களை கர்த்தர் மாற்றுகிறார். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் அதிகாரத்தில் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். சில தேவ பிள்ளைகளுக்கான மேல் அதிகாரங்களில் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். அப்பா கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், இயேசுவே கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றும். அப்படி ஒரு நிமிஷம் ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க. ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க. அப்பா நீர் இந்த வாழ்க்கையில காரியங்களை மாற்ற போகிறேன், காரியங்களை மாற்ற போகிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி. அந்தரலபதி நமரே அந்தர. Thank you Jesus. ஓலேபதி நமரே அந்தரலபா. நன்றி ஐயா, நன்றி ஆவியானவரே. கடந்த கிழமையில ஹல்லேலூயா, கடந்த கிழமை ஹல்லேலூயா டெலிபோன் மூலமாக ஹல்லேலூயா, டெலிபோன் மூலமாக ஹல்லேலூயா நீ ஒரு மனிதனிடமிருந்து உடைக்கப்படுகிற வார்த்தைகளோட போராடி கொண்டிருந்தாய். ஹல்லேலூயா. டெலிபோனில் உன்னோடு கூட தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இருக்கிறார்கள். நீ உன்ற நியாயத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தும் கூட அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. நீ நெருக்கப்பட்டிருக்கிற இந்த டெலிபோன் வார்த்தையினால, கடந்த வாரத்தில் வந்த அந்த டெலிபோன் கோலினால இப்பொழுதும் உன்ற மனசுல ஒரு ஆழத்துல துக்கம் இருக்கிறது. குறிப்பாக மகளே, கர்த்தர் உன்னை காண்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த போன் மூலமாய் வந்த அந்த வேதனைக்கு பதிலாய் ஒரு அற்புதத்தின் மூலமாய் கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக போகிறார். அந்த பிரச்சனை, அந்த துன்பத்திலிருந்து நீ வெளியே வர போகிறாய். நன்றி ஆண்டவரே. நான் தெளிவாய் பணிபடத்திலிருந்து சொல்லுகிறேன், அற்புதத்தை நீ காணும் பொழுது உன்னுடைய போதகருக்கு சொல்ல மறக்காதே. கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். மாறுமே, எல்லாம் மாறுமே, உம்மாலே எல்லாம் மாறும். அப்பா மாறாதது ஆண்டவரே ஒன்றுமில்லை, உம்மால் மாறாதது ஒன்றுமில்லை. விலகுமே, விலகுமே அப்பா, விலகுமே, உம்மாலே எல்லாம் விலகு. விலகாதது ஒன்றுமில்லை, உம்மால் விலகாதது ஒன்றுமில்லை. கையை தட்டுங்க, அந்த பாட்டுக்கு கையை தட்டுங்க. நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்களுடைய ஜபங்களை சொல்லுங்க. இரண்டாவது பகுதியை எடுக்க வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என்ற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும்படிக்கு கதவை திறவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது ஒரு அற்புதமான வேலை என்று நினைக்காதீங்க. இது அற்புதமான வேலை. ஆமென். இது அற்ப வேலை அல்ல, அற்புத வேலை. ஹல்லேலூயா.
எஸ்ஐயா ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நடக்குமே நடக்குமே, உம்மாலே எல்லாம் நடக்கு. நடக்காதது ஒன்றுமில்ல, அப்பா நடக்காதது ஒன்றுமில்லை. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் என்பவர் வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா இயேசுவே. ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளையை நான் பறிகொடுத்து விடுவேனோ, என்னுடைய பிள்ளையை நான் இழந்து விடுவேனோ, என்னுடைய பிள்ளையை நான் இழந்து விடுவேனோ, பறிகொடுத்து விடுவேனோ என்று வேதனைப்படுகிறவளே, பிள்ளையை குறித்து வேதனைப்படுகிறவளே, ஹல்லேலூயா. அற்புதம் நடக்குமா, நடக்குமா, பறிகொடுத்து விடுவேனோ என்று இயங்குகிற மகளே, உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், அற்புதம் நடக்குமா? உன் பதிலை சொல்லு, உன்னுடைய பதிலை சொல்லு. அந்தரல சந்தரா லந்தரல மரந்தரா இரம மரியந்தர ஹந்தரா. நன்றி ஆண்டவரே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் இசையா கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. ஹல்லேலூயா. மறுபடி வருவேரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். அப்பா கூடாதது அப்பா ஒன்றுமில்ல, அப்பா உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே உம்மால் கூடுமே உம்மாலே எல்லாம் சந்தரா கூடாதது மகந்தரா ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். நன்றி ஆண்டவர், நன்றி ஆவியான
இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.